எல்லாம் கொஞ்சம் அப்படி ஊழியக்காரங்க அப்படி முறைச்சிங்கனாக்கா திருப்பி ஊழியக்காரங்க முறைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அது எங்கள் வேலை கிடையாது. நல்லா இருந்த விசுவாசி ஏன் இப்படி ஆனாங்கன்னு சொல்லி கண்ணீர் தான் வடிப்போம் கத்தற்ற. பொய் சொன்னீங்க, நல்லா தான் இருந்தாங்க, ஏன் அப்படி பொய் சொல்கிறாங்க? நல்லா தான் இருந்தாங்க, ஏன் இப்படி தப்பு பண்ணுறாங்க? நல்லா தான் இருந்தாங்க, ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க தான் தெரியும் எங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக வெத்தலை பார்க்க ஓட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் கொடுங்க, பாதி வெத்தலை இருந்தால் போதும், கொஞ்சோண்டு பார்க்க கொடுங்க, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு கொடுங்க, கடக்கு முடுக்கு நடக்கு கொடக்குன்ட்டு வெண்ணுக்குன்னு இருக்கிற பல்ல வீணடிச்சு இன்னும் கேன்சர் வியாதி வர்றதுக்குள்ள செல்லெல்லாம் உருவாக்கிக்கிட்டு அப்புறமா துப்புறது. மென்னு துப்பிக்கிட்டு இருக்கிறோமா, அதை போய் செய்கிறோம்னு சிந்திக்கிறோமா என்னைக்காவது? அதுக்கு போய் செலவு பண்ணிருப்பாங்களா? நீங்கள் ஈஸியாக ஓசியில் வாங்கி மென்னிடுவீங்க. நீங்கள் ஈஸியாக ஓசியில் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்துடுவீங்க, சீரியல் பார்த்துடுவீங்க. நீங்கள் ஈஸியாக கெட்ட வார்த்தை பேசுடுவீங்க. நீங்கள் ஈஸியாக ஊழியக்காரன்ட்டு சண்டைக்கு வந்துடுவீங்க, வாக்குவாதம் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுருவீங்க. அது தெரிய வரும்போது யாரோ போட்டு விடுறதில்ல. இவங்க செய்கிற தவறு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் பார்த்தாங்க, அவங்க தான் போய் சொல்லியிருப்பாங்க. அது உன்னுடைய அறகுறை அனுபவம். அது கர்த்தர் எதுக்கு இருக்காரு? கோளாறுகளை வெளிப்படுத்துறது தான் கர்த்தர் இருக்கார். வெளிப்படுத்தி பேசுவார், அதை சரிப்படுத்துக்காக தான் பேசுகிறார். அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் வாழ்க்கையில் தேவ சமாதானம் பெருகும். குறைவுகளெல்லாம் அகற்றி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக கர்த்தர் கொண்டு போவார். நான் உட்கார்ந்து அழுதான் புலம்பன, அவ்வளோதான். ஆண்டவரே, எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்த ஆள் இப்படி இருக்காங்களே, அழுதேன் புலம்பன ஆண்டுட்டு அழுதான் ஜெபிச்சேன், அவ்வளோதான் செய்யலாம். நம்ம விசுவாசிகள் குறைவுபடும் போது ஊழியக்காரங்கன்னா சந்தோஷப்பட முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் அழதான் முடியும், கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் தான் வடிக்க முடியும். ஒவ்வொரு குறைவும் விசுவாசிகள் ஈஸியாக எடுத்துக்குவாங்க.